அதிகரிக்கும் வாக்கியத்தின் ஆழமான பொருளை உள்வாங்கி அதனை தனது சமூக பணிக்கான அடையாளமாகி இன்று தமிழகம் முழுவதும் போற்றும் வகையில் தலைநிமிர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆரம்பம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை 2014ஆம் ஆண்டில் உதயமாகிய இந்த அறக்கட்டளை 2024ஆம் ஆண்டில் இன்று 10 ஆண்டுகளை கடந்து வந்து கம்பீரமாக நிற்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த அறக்கட்டளை நிறுவப்பட்டது, எந்த லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உழைக்கத் தொடங்கிய அந்த இலக்கை தொட்டுவிடும் முழு முயற்சியோடு இதுவரை மக்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இது சாதாரண முயற்சி அல்ல. நெஞ்சில் கிரணம் நேர்ந்த பார்வையில் இருந்தால் மறைகளவு தடைகளின் தகவல் தெரிந்து நடைபெறலாம் என்பதற்கான அடையாளம் தான் ஆரம்பம் செய்ய விரும்பும் அறக்கட்டளை. இந்தியாவில் பல தனியார் அறக்கட்டளை வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை அனுப்படைக்கார். ஆரம்பம் செய்ய விரும்பும் அறக்கட்டளையின் மக்கள் பணி என்பது எளிமையான மற்றும் அனைத்து மக்களின் உடல் நலன், மனநலம், கல்வி நலன். எழுதினார் என்பது என்னுடைய எண்ணம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வள்ளுவர் சுந்தர், இந்த மண்ணில் யார் சிறந்த வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கை தெய்வத்திற்கு இணையாக வைத்து போற்றப்படும். அது எப்படி சிறந்த வாழ்க்கையை வாழ்றது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும்ல, அதற்கெல்லாம் மீதி இருக்கிற அத்துணை திருக்குறள்களுங்கிறது என்னுடைய எண்ணம். நண்பர் திருக்குறளோட ஆரம்பிங்கன்னு சொன்னதுனால ஆரம்பிச்சேன். இல்லைனாலும் திருக்குறள் சொல்லியிருப்பேன். ஆமா, நம்ம என்ன படிக்கிற பசங்க தான் திருக்குறளை சாய்ஸில் விட்டுறாங்க 2 மார்க்கு. நாமளாவது சொல்லணும்ல, நான் மிகவும் மதிக்கிற மனிதர், மிகவும் நேசிக்கிற மனிதர். அவர் இல்லாத மேடைகளிலே பெரும்பாலும் நம்ம நல்லா சமுதாயத்துல மிக பிரபலமான முகங்களுக்கு மட்டும் விருதுகள் கொடுக்கறதுல என்ன சிறப்பு இருக்கு? ஆனா ஏதோ ஒரு இடத்துல தன்னால் இயன்ற ஒரு உதவி வச்சுக்கிட்டு, தன்னால் இயன்ற ஒரு முயற்சியை வச்சுக்கிட்டு, தான் சம்பாதிக்கிறது ஒரு 5000 ரூபாய்னாலும் அது ஒரு 500 ரூபாய் எடுத்து 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரவங்க என்னை பொறுத்தவரை நோபல் பரிசு வாங்குவதற்கு இணையானவர்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுதானே உண்மை. அடுத்தவர்களுக்கு தரதுதானே இன்பம். இப்ப நம்ம உள்ள இறங்கி வந்த நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த அறம் செய்யும்ல எங்களுடைய குருநாதர் பேச வர போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏகலைவன் மாதிரி நான் பேசுறேன். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கு. என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கு. அது எப்படி சார் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறது? மனுஷனா பிறந்தாச்சு, நடக்கிறது நடந்தே தீரும். என் வாழ்க்கையில் அனுபவம் தான். எல்லா புகழும் ரசிக பெருமக்களுக்கு என்ன, நீ இல்லை, உங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா நாங்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை வந்து முதல்ல தெரிவிச்சுட்டேன். அதிகமாக பேசாதவங்களை வந்து இந்த உலகம் விரும்பும், அளவோடு பேசுறவங்களை வந்து உலகம் பாராட்டும். எதுவுமே பேசாம அமைதியா இருந்தான்னா அவனை ஞானின்னு சொல்லி கையில் கரம் தோணும். எனக்கு அப்படி ஞானி ஆகணும்னு ரொம்ப ஆசை. எதுவுமே பேசாம இருக்கணும் அப்படின்னு. ஆனா கஷ்டம். என்ன மாதிரி ஆளுகள்லாம் வந்து பேசாம இருந்தா எப்படி? அதுவும் இப்படி எத்தனையோ பொது சேவைகள் செய்கிறவங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய சேவையா அறம் செய்ய